அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மொறுன்னு ஜூஸியான லெக் பீஸ் தான் இன்றைக்கி பொரிக்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிலோ அளவுக்கு நான் லெக் பீஸ் வாங்கியிருக்கிறேன். அதில் 5 பீஸ் மாத்திரம் எடுத்து நான் இன்றைக்கி பொரிக்க போகிறேன். இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்மளோட ஹோம்மேட் கரம் மசாலா 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த ஹோம்மேட் கரம் மசாலா ரெசிபி என்னோட இன்னொரு சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் நல்லா மேலே மொறுன்னு அந்த லெக் பீஸ் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். கூடவே மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே லெமன் ஜூஸ் விதை இல்லாமல் எடுத்து வச்ச ஜூஸ்லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இதோட கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறதுனா நீங்கள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லாதவங்க நீங்கள் கேசரி பவுடர் கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மசாலாவை கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவில் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. தயிரில் உள்ள அந்த தண்ணி மட்டுமே போதும். மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் நல்லா மசாலாவில் கரையிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ லெக் பீஸை எடுத்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவில் நல்லா பெரட்டி விடுங்க. லெக் பீஸில் கீரல் போட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் அந்த இடையிலெல்லாம் அந்த மசாலா ஒட்டி பிடிக்கும். நீங்கள் லெக் பீஸ் கடையில் வாங்கும்போதே மேலே கீரல் போட்டு தாங்க, சில்லிக்குன்னு சொன்னீங்கன்னா கீரல் போட்டு தருவாங்க. நல்லா இந்த மாதிரி மசாலாவை பெரட்டி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு அந்த சிக்கனுக்குள்ளே அந்த மசாலாலாம் இறங்கி நல்லா காரமாகவும் இருக்கும். உள்ளேயும் நம்ம பொரித்து எடுக்கும்போது நல்லா உள்ளே வெந்து அந்த மசாலாலாம் உள்ளே வரைக்கும் நல்லா ஃபில்லிங் ஆகி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. லாஸ்ட் வரைக்குமே அந்த மசாலாவோட டேஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன். ஒரு 4 மணி நேரம் கழித்து நான் எடுத்து பொரித்து காமிக்கிறேன். மசாலாவும் எண்ணெயில் உதிராமல் அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா ஊறி மேலால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் நான் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த சிக்கனை வெளியில் எடுத்தப்போ நல்லா மசாலாலாம் பிடிச்சி நல்லா ரெடியாக இருந்துச்சுங்க. இப்போது நம்ம எப்போவுமே இந்த லெக் பீஸ் பொரிக்கும் போது அது முங்குற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கம்மியாக சேர்த்துட்டு நம்ம பொரிக்கும்போது உள்ளே உங்களுக்கு வேகாது. இப்போது 2 அல்லது 3 இந்த மாதிரி போட்டு நீங்கள் பொரித்து எடுத்து பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிங்க. அப்போ தான் உள்ளே வரைக்கும் நல்லா வேகும். அதே மாதிரி எண்ணெயும் மீடியமான ஹீட்டில் இருக்கணும். அதிகமான ஹீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மேலே வெந்துடும், உள்ளே உங்களுக்கு வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் தீயும் வச்சுக்கோங்க. எண்ணெயும் மீடியம் சூட்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் மேலே எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக பொரிஞ்சு வெந்து வருதுன்னு. சூப்பரான இந்த மொறுன்னு அதே சமயத்தில் ஜூஸியான லெக் பீஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. கடையில் போய் நம்ம அதிக விலை கொடுத்து கலரு அது இதுன்னு சேர்த்து நமக்கு உடம்புக்கு கேடான லெக் பீஸை நம்ம வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்மளை ரெடி பண்ணி கொடுக்குறது சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்லேயே இந்த மாதிரி லெக் பீஸ் பொரித்து குழந்தைங்களுக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்துட்டு குழந்தைங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் டேஸ்ட் பார்த்துட்டு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லி
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.